சரிந்தி படுத்திருக்கோ செண்பகமே கண்ணுரங்கு செண்பகமே கண்ணுரங்கு ஓ ஹரி 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 ஹரிரோ ஓ ஹரி ஹரி ஹரிரோ ஓ ஹரி 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 ஹரிரோ ஓ ஹரி ஹரி ஹரிரோ ஓ ஹரி ஹரி ஹரிரோ ஓ ஹரி ஹரி ஹரிரோ ஓ ஹரி ஹரி ஹரிரோ. இது எங்க காலத்துக்கு அன்பு குழந்தைகளே, மிகச்சிறந்த எதிர்காலத்திலே நீங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே சிறந்தவர்களாக வல்லுநர்களாக வாழ வேண்டும். இங்க மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர்கள் எல்லாம் உங்களை வாழ்த்துதல். எங்கள் குழுவிலே மிக சிறந்த குரலுக்கு சொந்தக்காரர் ஊடகவியலாளர். இன்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நாளைக்கு தொலைக்காட்சியிலும் செய்தித்தாளிலும் வரும். அந்த அளவிற்கு நல்ல பாடல் பாடக்கூடிய வங்கை சு அகிலன் அவர்கள் இந்த பள்ளிக்கு வந்திருக்க அவர் கைத்தர். சுகாதாரத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற இசைக்கலைஞர் தபலா மாஸ்டர் மிஸ்டர் அருணாச்சலம் பொன்னூர் கிராமத்தை சார்ந்தவர். நல்லா நல்லா தட்டினார் பத்தியா. சார் என்ன சார் சும்மா கத்துக்கலாம் அப்பம் கூட பட்டாம்பூச்சிடி பாட மாட்டேன். பாடனா நான் இங்க வந்ததுக்கு அர்த்தம் கிடையாது. பாடனா அர்த்தம் கிடையாது. அங்கே ஒரு பாப்பா சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கூட கேட்டுக்கா வந்து தரேன் சார் அந்த ஒரு பாட்டை மட்டும் பாட்டுருக்கேன். கிடையாது கிடையாது. ஆமா பாரு, நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை பேட் மாஸ்டர். பேடுனா நீங்க எக்ஸாம் எழுதுற பேட் இல்லை, இங்க வாசிக்கக்கூடிய பேட் மாஸ்டர் அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறார். உங்களுடைய பலத்த கனவு. அன்பு குழந்தைகளே, மாணவர்கள் மிக மிக திறன் படைத்தவர்கள், நல்ல மீத்திறன் மிக்க மாணவர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் எப்படி அவர்கள் இருக்க வேண்டும், என்னென்ன மாதிரியான அவர்களுடைய திறமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தேன் பள்ளியில், என்னை வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டான். சார் என்ன சார் நீங்கள் பாட்டு பேசினதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்க. சார் மாரியாத்தாவுக்கும் மங்காத்தாவுக்கும் என்ன சார் வித்தியாசம்னு கேட்டேன். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் மாரியாத்தா அண்ட் மங்காத்தா? மாரியாத்தா கூழ் ஊற்றுவாங்கடா. இப்போ கூட ரேடியோ போட்டு அந்த இசைக்குழுவினர் அவருக்கு ஒரு அந்த ஆடியோ கொடுத்துருக்கிற அந்த தம்பிங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஒளி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியும் இல்லையா? ஆமாம், அதான் சொல்லிட்டே இருந்தேன் சார் இருக்கத்துலேயே இந்த மைக்கு தான் சார் நல்லதுன்னு. இங்கே எங்களுக்கு மைக்கு அமையறதும் மனைவி அமையறதும் இறைவன் கொடுத்தவர். ஆமாம், இது ஒரு வியாதி எங்களுக்கு. மைக்கு நல்லா இருக்கணும், அப்போ தான் பாட்டு பாடுவார். இப்போ பாரு சிரிச்சு நிற்கிறீங்க, இன்னொரு 5 நிமிஷத்தில் அவர் அழ வைக்க போகிறார். நிகழ்ச்சி நன்றாக இருந்தால் கைத்தட்டி கொண்டிருந்தால் 5 மணி வரை நடத்தலாம். தலையை சொரிந்தீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது முடித்து கொண்டு போகலாம். நீங்கள் கைத்தட்ட போகிறீர்களா அல்லது தலையை சொரிய போகிறீர்கள்? வெரி குட், சூப்பர், அருமை அருமை அருமை. அப்ப கேட்டாங்க சார் கெமிஸ்ட்ரி சார் மாரியாத்தாவுக்கும் மங்காத்தாவுடைய மாரியாத்தான கூழ் ஊற்றுவாங்கடா, சாமி வருண்டா, வேப்பில்லடா அப்படின்னு. மங்காத்தானா என்ன கிடையாது சார். மங்காத்தானா அந்த பக்கம் எங்கன்னா சீட்டு கிட்ட ஆடுவாங்கடா அது சார் கிடையாது சார். நீங்கள்லாம் பழைய ஓல்டு மேன் சார். மாரியாத்தா என்பது தலையை விரிச்சு போட்டுன்னு வந்து ஆடனா மாரியாத்தா. எங்க தலையே வந்து ஆடனா அதுதான் சார் மங்காத்தா. அஜித்பா தலை, அவர் தலையே வந்து நேரம் ஆடனா. அப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவர்கள். நம்ம சயின்ஸ்ல ஒரு கேள்வி இருக்குது இல்லையா, ஒரு நகைச்சுவை. சிமெண்ட் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, சிமெண்டில் கலந்துள்ள பொருள்கள் யாவை, சிமெண்ட் எதற்கெல்லாம் பயன்படுகிறது? 5 பார் கேள்வி. பையன் எழுதுறான், ஏன்னா பெண்கள் எழுத மாட்டாங்க. பையன் எழுதுறாயா, சிமெண்ட் எவ்வாறெல்லாம் தயாரிக்கப்படுகிறதோ அவ்வாறெல்லாம் தயாரிக்கப்படுகிறது. சிமெண்ட்டில் எதெல்லாம் கலந்து இருக்கிறதோ அந்தந்த பொருள்கள் எல்லாம் கலந்து இருக்கிறது. சிமெண்ட் எதற்கெல்லாம் பயன்படுகிறதோ அதற்கெல்லாம் பயன்படுது. எழுதி வச்சுட்டாயா, 8 வரி எழுதி வச்சுட்டாயா. தமிழ் டீச்சர் கேள்வி கேட்கிறாங்க, மறைமலை அடிகளாரை பற்றி குறிப்பு வரைக பள்ளியில நடக்குது. தமிழ் டீச்சர் அருமை, வெரி குட். அவங்க இந்த ஊர்ல எலெக்ஷன் இருந்தா எல்லாம் நீங்க மொத்த ஓட்ட அவங்களுக்கு போட்டுருங்க. தமிழ் அவ்வளவு உயர்வானது. பின்னாடி சொல்றேன், தமிழ் மிக மிக உயர்வானது இல்லையா. மறைமலை அடிகளாரை பற்றி குறிப்பு வரைக பையன் எழுதுறாங்க சார். மலையிலே மறைந்து வாழுகின்ற அடிகளாருக்கு மறைமலை அடிகளார் என்ற பெயர் மஞ்சு வீரப்பனாய் அவன் காட்டில் இருக்கு இல்லையா. தமிழ் டீச்சர் வாய்மை எனப்படுவது யாது சுமதி எழுந்து சொல்லு. டீச்சர் என்ன கேள்வி கேட்டீங்க? வாய்மை எனப்படுவது. அதுவா டீச்சர்? லிப்ஸ்டிக் டீச்சர். தமிழ் பிறந்தது மதுரையிலே. பையன் எழுந்தான் சுரேஷ், எந்த ஹாஸ்பிட்டல் சார் அப்படின்னு கேட்டான். இப்படி இருக்கிறாங்க சார்.
கஸ்தூரி பாய் குறிப்பு வரைங்க. சுரேஷ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வர தமிழ் டீச்சர். டீச்சர் இந்த கொஸ்டின் தப்பா இருக்குது டீச்சர். என்னடா தப்பு சொல்றா? டீச்சர் கஸ்தூரி பாய் எனக்கு இது கஸ்தூரி கேர்ள் இல்ல. அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா, போய் எழுதுறேன் அப்படின்னா அவன் போய் எழுதுறான் உட்காந்துக்கின்னு. இது கஸ்தூரி பாய் எழுது அண்டர்லைன் பண்ணிட்டு, இது கோரப்பாய், பிளாஸ்டிக் பாய், ஆபீஸ் பாய், எல்லா பாய் எழுதிட்டு கடைசியில் எழுதலாம். இது படுத்துக்கலாம், உட்காந்துக்கலாம், சுருட்டலாம், மடிக்கலாம், வெட்டலாம்னு எழுதிட்டு கடைசியில் வாஜ் பாய் சிறந்த பாய்னு எழுதுறாங்க. மாணவர்கள் இப்படி கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வது? அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒருத்தர் கேள்வி கேட்டான், சார் ஆங்கில புத்தாண்டுக்கும் தமிழ் புத்தாண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்னு கேட்டான். சார் அவன் நீ தான் சொல்றா, உங்களுக்கு தாண்டா நிறைய அப்டேட் தெரியும். வாட்ஸ்அப்பில் செல்போன் பாட்டு இருக்குது, பின்னாடி பாட போறேன். இல்லை உங்களுக்கு தாண்டா அப்டேட் தெரியும். எனக்கு தமிழ் புத்தாண்டுன்னா நான் என்னன்னாக்கா நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போகண்டா அப்படின்னு. அவன் சொல்றான், சார் குளிச்சுட்டு வந்து காலில் விழுந்தா தமிழ் புத்தாண்டு, குடிச்சிட்டு வந்து காவாயில விழுந்தா அது ஆங்கில புத்தாண்டு. இவ்வளோ மிக மிக அற்புதமான அன்பர்களே, நாம் எல்லாம் இறை பக்தியை கொள்ள வேண்டும். சரி, இப்போ நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் திறமையானவர்கள், வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய கூடியது. உங்களுக்கெல்லாம் கணித ஆசிரியர் ஒரு ஃபார்முலாவை சொல்லி இருப்பாங்க. ஏ அப்படின்னு சொன்னா 1, அந்த ஏ மட்டும் எழுதிடலாம், இல்லை அது தலை மேல 1 போடலாம். நல்லா போடலன்னா கணக்க உங்க தலை மேல 1 போட்டுருவாங்க. ஏவுக்கு மேல 2 போட்டா ஏ ஸ்கொயர். அன்பு குழந்தைகளே கவனிக்கணும், ஏ ஸ்கொயர். ஏவுக்கு மேல 3 போட்டா 4 போட்டா a to the power of 4. நான் ஒரே ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லட்டோமா? எனக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? சவுண்ட் பத்தல, அனுமதி கொடுக்குறீங்களா? சூப்பர். m to the power of 4 என்ற ஒரு ஃபார்முலாவை சொல்றேன். நம்ம கெமிஸ்ட்ரிக்கு தெரியும், பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன். m to the power of 4. அப்போ 4 m இருக்குது. நான் சொல்ல போனதுல முதல் m என்ன அப்படின்னு கேட்டா, அன்பு மாணவர்களே, அதுதான் மைண்ட் பவர், மூளை திறமை, அறிவு. மைண்ட், மைண்ட் பவர் ஒரு m. அந்த மூளை அறிவு திறமை இருந்தால் இந்த மாணவர்களுக்கு வாழ்க்கையில் இரண்டாவதாக சொல்லக்கூடிய மார்க்ஸ் பவர். இரண்டாவது m என்ன பவர்? மார்க்ஸ் பவர் என்பது ஏதோ விடைத்தாளில் விடை எழுதி ஆசிரியர்கள் திருத்தி மார்க் போடுவது மட்டுமல்ல, உன்னை ஆசிரியர்கள் நல்ல மாணவர் என்று எவாலுவேஷன் செய்ய வேண்டும். உடைய பெற்றோர்களுடைய குழந்தை நல்ல குழந்தை என்று மதிப்பீடு செய்ய வேண்டும். இந்த சமூகத்திலே இந்த பையன் நல்லவன் என்று மதிப்பீடு செய்ய வேண்டும். முதலிலே சொன்னது மார்க்ஸ் பவர், இரண்டாவதாக சொன்னது, முதலில் சொன்னது நான் மைண்ட், அறிவுத்திறன். மைண்ட் பவர் சொன்ன, அதுக்கப்புறம் மார்க்ஸ் பவர் சொன்ன. இந்த அறிவுத்திறமை, இந்த மைண்ட் பவரும் மார்க்ஸ் பவரும் இருந்தால் உன்னை சுற்றி எப்பொழுதுமே நண்பர்கள், உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய மூன்றாவதாக இருக்கக்கூடிய மேன் பவர் இருக்கும். உன்னை சுற்றி என்ன இருக்கும்? 10th 500க்கு 496 மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருப்பான். எச்எம் கூப்பிடுவார், நல்லா படிடா, +2ல நல்லா படிச்சுன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு. அப்புறம் கெமிஸ்ட்ரி டீச்சர், ஃபிசிக்ஸ் டீச்சர், தமிழ் டீச்சர் எல்லாரும் கூப்பிட்டு அவங்கவுங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது ஊருக்கு போகும்போது கலெக்டர் உனக்கு பாராட்டுவார், தாசில்தார் பாராட்டுவார், டெப்டி கலெக்டர் பாராட்டுவார். உன்னை சுற்றி எப்பொழுதுமே மக்கள் இருந்து கொண்டார். எதனால் வந்தது அது? அந்த மேன் பவர் எதனால் வந்தது? வெரி குட், மார்க்ஸ் பவர். அதுக்கப்புறம் என்ன வந்தது? இந்த மைண்ட் பவரை பயன்படுத்தி மார்க்ஸ் பவர் வந்தது. அதுக்கப்புறம் மேன் பவர். இந்த 3 கிடைச்சிருச்சா? இந்த 3ம் கிடைத்து விட்டால் இந்த சமூகத்தில் மணி பவர் என்று சொல்லக்கூடிய 4ஆவதாக இருப்பது உனக்கு தானாக வந்துவிடும். இந்த வாழ்க்கையிலே நீ உயர்ந்து விடுவாய். இதுதான் ஒரு நான் சொன்னேன், அந்த m to the power of 4. மைண்ட் பவர், மார்க்ஸ் பவர், மேன் பவர், மணி பவர். வெரி குட். நாம் நன்றாக படிக்க வேண்டும். படிப்பு, பதவி, பணம். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் மங்கி போய் விடுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போய் விடுகிறீர்களோ, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சாமிக்கு நம்ம நாளைக்கு அமாவாசை விளக்கு ஏற்றுறோம். இந்த காமாட்சி அம்மா விளக்கு, இந்த மணிலாம் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி தேய்ப்போம். இந்த பீதாம்பரி பவுடர் போட்டு தேய்ப்போம். கேர்ள்ஸ் எங்களுக்கு தெரியும். இந்த புளியை போட்டு தேய்ப்பாங்க, எலுமிச்சம்பழம் போட்டு தேய்ப்பாங்க. ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, சாருக்கு நிறைய அனுபவம் போல இருக்குது அப்படின்னு, இல்லையா? இதை போட்டு தேய்ச்சா அந்த பாத்திரங்கள் பளபளவென்று இருக்கும். மாணவர்கள் எப்பொழுது மங்கி விடுகிறார்களோ, தன்னுடைய தரம் குறைந்து விடுகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஆசிரியர்கள் அந்த பித்தளை பாத்திரமாக இருக்கக்கூடிய மாணவர்களை புலியாகவும் இருந்து தேய்த்து பளபள என்று ஆக்குவதுதான் ஆசிரியருடைய கடமை. அப்படி இருந்து விட்டால் மிக சிறப்பு. ஆமாம்,
அதற்கு நம்முடைய பெற்றோர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியர்களை போற்ற வேண்டும், தமிழ் அதாவது பற்று இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் அம்மா பிடிக்கும் இல்லையா? அம்மா இப்பொழுது தன்னுடைய பெற்ற தாயை இப்பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாரும் கட்சி பெற்று கையில் வச்சுங்க. இப்பொழுது தாய் பாடலை பாடுவதற்காக இப்பொழுது முன்னே அகிலன் அவர் 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா, பாதத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ஓரக்கட்டை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா, எறும்பு அண்டாம துசுதுப்பு சேராம தொப்பு கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராம கண்ணி தண்ணி இல்லாம பாலு சரு ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. குடிகார அப்பனுக்கு அடிமணவாக்கப்பட்ட கோபுரமான அவசர கொடுமையும் தாங்கி புட்ட அத்தி வட்டி 10 வட்டி அங்க இங்க கடன் பட்ட அத்தனையும் நாம் படிக்க தாய் சித்தம் தாங்கி புட்ட பட்ட துன்பம் போதும் முன்னா பாதியில உதிர விட்ட அம்மா, பட்ட துன்பம் போதும் முன்னா பாதியில உதிர விட்ட பட்ட தொட்டு கட்டிட உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட வெட்ட ஆறார சொன்ன வாங்கி அரிசி போட வச்சு புட்ட பணிகூடத்தை சுமந்த என்ன கூட உடைக்க வச்சு புட்ட பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா, ஓ பாசத்துக்கு ஏங்கிறனே இந்த பாவி மக சும்மா, பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா, பாலூத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. காட்டி விரல பிடிச்சி அத்தங்க சொல்லி கொடுத்து அண்ணாட சூழ பிடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்து கரவெட்டி நடவு நட்டு கால் சட்டை தட்டி கொடுத்து சீனிவாடு சேர்த்து வச்சு சீனட்டொன்னு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் காணல நாங்கவே பதறி நிற்பேன் அம்மா, கொஞ்ச நேரம் காணல நாங்கவே பதறி நிற்பேன், கத்தல் வந்து நான் படுத்தா கஷாயத்தை குடிக்க வைப்பேன், என் புள்ள கலக்கிறேன்னு 8 ஊரு சொல்லி வைப்பேன், தாலிய விட்டு கூட தாயே என்ன படிக்க வைப்பேன், உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா, ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா, உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா, ஓ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அருமை அருமை. அற்புதமாக தாயை பற்றி நான் பார்த்த குழந்தைங்களை, நம்ம தாய் தான். அன்பு குழந்தைகளே, மாதா மறுக்கின் நாவின் சுவை போம்
தாதா போயின் கல்வி தான் அகலும், ஓதி உடன் பிறந்தோர் அகழ்ந்தால் தோல் வழி போம், அந்தோ இல்லத்தால் இல்லையேல் எல்லாம் போம். அன்பு குழந்தைகளே, நம்ம தாயை நினைச்சு பார்க்கணும். அம்மா இல்லைன்னா நல்ல சாப்பாடு இருக்காது, அப்பா இல்லைனாக்கா கல்வி இருக்காது. உனக்கு கல்லூரியா ஏறி 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 எந்த சீட்டு கேட்கறது அப்பா தான். அப்பாவும் அம்மாவும் இரண்டு கண்கள் போன்றது, ஒன்று போயிட்டா கூட ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதான் சொல்லுவாங்க, அம்மா சின்ன வயசுல தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை, சிலை போல ஏன் இங்கு நின்றாய், சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், மலை வாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போய் என் புதல்வி இல்லையா? இப்படி அம்மா. தயவு செய்து பிறந்த நாள் வருகின்ற போது அன்பு குழந்தைகளே நல்லா குளிச்சுட்டு வந்து அம்மா இருந்தாங்கன்னா உன் காலடி தொட்டு வணங்கணும். அதுதான் பேசும் தெய்வம் இல்லையா? உன்னை முன்னே அனுப்பிவிட்டு பின்னே அழகு பார்க்கின்றவள் யார் என்று சொன்னால், நீங்கள் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. சிலர் என்ன பண்ணுவான், சொல்லவே மாட்டான். வீட்டில் ஹெச்எம் கேட்பாரு, டீச்சர் கேட்பாங்க, ஏன் உங்கள் பேரண்ட்ஸ் கூட்டின்னு வரும், அவன் சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் இருந்தாலும் நன்றாக படித்தாலும் படிக்கவில்லை என்று சொன்னாலும் தன் குழந்தை எதனா சொல்லிட்டா ஏதாச்சும் ஒரு எதிர்மறை விளைவு வந்துடுமோ, ஏன்னா உங்களை இந்த உலகத்தில் அப்படி பார்க்குறாங்க. தயவுசெய்து பெற்றோர்களை நீங்கள் போற்ற வேண்டும். இங்கே சொல்லப்படுகின்ற இந்த மன்றங்கள் ஏன் துவக்க வேண்டும்? இங்கே இருக்கின்ற குழந்தைகளெல்லாம் எதிர்காலத்தில் நடிகர்களாகவும் கவிஞர்களாகவும் ஓவியர்களாகவும் பாடகர்களாகவும் வர வேண்டும். இங்கே உட்காந்து பேசுறோம்னா நாமும் பேசணும். நாம் எதிர்காலத்தில் போட்டியில் பேசணும். நல்ல ஓவியம் வரைக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள், நல்ல பாடக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். நாங்கள் கொஞ்சம் வயசானவங்க, நாங்கள்லாம் ஒரு 20 வருஷமாக இதை அப்படியே பேசிட்டே இருக்கிறோம். எதிர்காலத்தில் மிகச்சிறந்தவர்களாக இந்த ஜீ தமிழில் சரிகம பதனி நிகழ்ச்சி நடந்தது இல்லையா? மாதவரத்தை சார்ந்த பால் பண்ணையிலே டாடா ஏசி ஓட்டி கொண்டிருக்கிற ஒருவருடைய மகன் 11 வயசுடைய திவினேஷ் அந்த 4ஆம் நிலையில் இருக்கக்கூடிய அந்த டைட்டில் வின்னரை ஜெயித்து 10 லட்சமும் அதற்கு மேலான பரிசை பெற்றிருக்கார் என்று சொன்னால் அவர் ஒரு பள்ளி மாணவன், உங்கள் வயது ஒத்த குழந்தை. அவனை கேட்குறாங்க, அர்ச்சனா, அந்த அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் அர்ச்சனா எனக்கு ரொம்ப பழக்கமானவர். ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் தான் கோபாலபுரம் சென்னையில் இருக்குது வீடு. அந்த அம்மா பக்கத்தில் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவர் அந்த ஜட்ஜஸ் கேட்குறாங்க, குட்டி உனக்கு என்ன வேணும்னு. குழந்தை, பச்சிலம் குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்குது, பற்றி 6வது குழந்தைங்க, நஞ்சு கலவாத பிஞ்சு உள்ளங்கள். இந்த குழந்தைகளை 12ஆம் வகுப்பு குழந்தைகள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அந்த 6வது பையன் வந்திருக்கிறான்னா, குட்டி என்னடா நீ வரையா, என் சைக்கிளில் உட்காந்துக்கிறியா, நான் கூட்டி போட்டோமா, அப்படி கேட்கணும். என்ன குட்டி சாப்பிட்டியா, ஏன் இங்கே நின்றுக்கிறேன், ஏய் இங்கே என்ன வேலை, அந்த பேப்பர் எடு. அண்ணா நீ தானே நான் போட்ட இடம், நான் சொன்னால் எடுக்க மாட்டியா, என்ன உன் சைக்கிள் எடுத்துன்னு வந்துக்கிறேன், எப்போ அவன் அந்த சைக்கிள் இப்படி கூட ஒரு சுற்று ஓட்டி பார்க்கலாம். இப்படிலாம் செய்யக்கூடாது. அந்த குழந்தைகள் நாம் எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி. அப்படி அந்த குழந்தையை ஜட்ஜஸ் கேட்குறாங்க, கேட்க பார்த்து சொல்லுது, எங்கள் அப்பா பால் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார், இந்த ஆடிஷனுக்கு குரல் வள தேர்வுக்கு என்னை அழைச்சிட்டு வர்றது கூட்டின்னு வருவார். லீவ் போட்ட உடனே அவங்க கம்பெனிலேருந்து வேலை எடுத்துட்டாங்க. டாடா ஏசி ஓட்டிருந்தார். அந்த டாடா ஏசி எவ்வளோ ஆகும், ஒரு 5-6 லட்சம் ரூபாய் ஆகும். உடனே ஜட்ஜஸ் சொல்கிறார், இப்போவே நான் 50,000 கொடுக்குறேன், என் ஃப்ரெண்டு 50,000, 25,000 அப்படின்னு போட்டு எல்லாருக்குமே ஒரு 6 லட்சம் ரூபாயில் ஒரு புது டாடா ஏசி வாங்கி கொடுக்குற அந்த குழந்தை தன் அப்பாவுக்கு தேவை என்று சொல்லுகிறானே அவன் தான் குழந்தை. அந்த யோகஸ்ரீ அந்த ரோஸ் கலர் யூனிஃபார்ம் அப்படியே இன்னும் மறையவே இல்லை. 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த குழந்தை யோகஸ்ரீ, கரூர் மாவட்டத்தை சார்ந்த. அம்மா உங்கள் அப்பா, அம்மா எங்கள் அப்பா டைல்ஸ் போடுறாருங்க, 800 ரூபாய் 1000 ரூபாய் கூலிங்க. அந்த குழந்தையினுடைய வாய்ஸ் என்ன வாய்ஸ் தெரியுமா? நீங்கள் எல்லாம் எப்பொழுது வரப்போகிறீர்கள்? இந்த உக்கல் கிராமத்தை சுற்றி இருக்கின்ற 10 கிராமங்களிலிருந்து ஒரு குழந்தை, ஒரு பாடகி, ஒரு எழுத்தாளனி, ஒரு ஜேஇ எக்ஸாம் எழுதிட்டு, ஒரு நீட் எக்ஸாம் எழுதிட்டு, ஒரு கியூட் எக்ஸாம் எழுதிட்டு, ஒரு வெட்டரி டாக்டராக அல்லது எப்படி நிறைய கோர்சஸ் இருக்குது. பேச வந்தது இதுக்கு தான். சும்மா ஏதோ பாட்டு பாடிட்டு போயிட்டா நாளைக்கு ஹெட் பாஷ் இதுக்கா சார் கூப்பிட்டேன், நான் 10,000 ரூபாய் செலவு பண்ணி. உங்களுக்கு சிந்தனை வேண்டும். சொல்லப்பட்டது தான், நீங்கள் மறந்து இருக்கின்ற கருத்துக்கள். இங்கு மெத்த படித்த ஆசிரியர் பெருமக்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும். ஆமாம், தான் குழந்தை, அம்மா இன்னும் சாப்பிட, நீ சாப்பிட்ற டிசி, நீ சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம், நான் போகணும், ஸ்கூல் டைம் ஆச்சு நான் போகணும். ஏன்னா எங்களுக்கு இது சோறு போடுது. வித்தவுட் ஸ்டூடெண்ட் தேர் இஸ் நோ டீச்சர். நல்லா தெரிஞ்சுக்கணும். மாணவர்கள் என்று சொன்னால் நாங்கள் இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு சோறு போடுகிறீர்கள்.
நாங்கள் பெறுகின்ற ஊதியம் ஜீரணமாக வேண்டும் என்று சொன்னால் காலையில் 8:30 மணியிலிருந்து 4:30 மணி வரை அந்த குழந்தைகளோடு நாங்கள் இருக்கணும். தயவு செய்து பெற்றோர்களை போற்றுங்கள். செத்தவங்களுக்கு செலை வச்சு மாலை போடுறதை விட, செத்தவங்களுக்கு செலை வச்சு மாலை போடுறதை விட பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடணும். அதான் முக்கியம். சோசியல் சயின்ஸ் சார் கேட்டார், சார் 9ஆம் வகுப்பு பையனை தேசாப்பா சார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டார். சார் என்ன சார் கேட்டு, டேய் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி தெரியுமா சார்? எழுந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சார் இவங்க 4 பேரும் நல்ல ஃப்ரெண்டு சார்னு சொல்கிறான் அவன். தமிழம்மா சொல்கிறாங்க, எழுத்துக்கள் பல வகைப்படும். உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இதெல்லாம் கேட்கறது என் தலை எழுத்து. அடித்தது மணி, முடிந்தது என் பணி. அந்த சுமதி பாப்பா சொல்றாரு, விட்டது சனி. இந்த செல்போனில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு குழந்தை ஆண்ட்ராய்டு போனே வாங்கல சார். தமிழ்நாட்டிலேயே ஜேஇ எக்ஸாம்ல நீங்கள் எதுவாக போகிறீர்கள் என்று இப்பொழுதே நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்துல் கலாம் ஒரு முறை அவருடைய பணி முடிந்து விட்டது. மாணவர்கள் பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக இருக்க வேண்டும், மொழியை போற்ற வேண்டும். அப்துல் கலாமுடைய பணி முடிந்து விட்டது. வீட்டுக்கு போகணும். அந்த பியூனை கூப்பிட்டு அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு வாடுறாரு. ஆஃபீஸ்லேருந்து சூட்கேஸ் எடுத்து வந்து வைக்கலாம். வச்ச உடனே கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா ஜக்கில், ஒரு துணி எடுத்துட்டு வந்து நினச்சி இந்த சூட்கேஸ் தொடையினார். அவன் பியூன் சொன்னான், சார் ஏசி ரூமில் இருந்தது, கண்ணாடி கேபின்லேருந்து சார் உங்கள் சூட்கேஸு, எந்த விதமான டஸ்ட்டும் கிடையாது சார், உள்ள நீங்கள் சொந்தமாக வாங்கிய, உங்கள் உழைப்பில் வாங்கிய, நேர்மையாக வாங்கிய சில புத்தகங்கள் இருக்குது சார், அது ஏன் சார் துடைக்கணும்? சொல்றார், என்னுடைய அரசு பணி முடிந்து விட்டது, நான் இங்கிருந்து என் வீட்டிற்கு செல்லுகின்ற போது இந்த அரசாங்கத்தினுடைய தூசு கூட அந்த சூட்கேஸ் மேல் படிந்து இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவரை போன்று நாம் நேர்மையாக இருக்க வேண்டும், ஆசிரியர்களை போற்ற வேண்டும்.